பாண்டிச்சேரி அரசு மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000, கால்நடைகளுக்கு 40,000 வழங்கும் நிலையில் தமிழகத்தில் இதுகுறித்து முறையான புள்ளி விவரங்கள் எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொட்டலங்களை கொடுத்துவிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகைப்படம் மட்டுமே எடுத்துக் கொள்வதாக தமிழ்நாடு உழவர் பேரியக்க தலைவர் இல வேலுச்சாமி குற்றச்சாட்டை முன்வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஜனபன் சத்திரத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க ஆலோசனைக் கூட்டம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் வி. எம். பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநில தலைவருமான இல வேலுச்சாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்காக பாடுபடுகின்ற குரல் கொடுக்கும் ஒரு அமைப்பும் கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியும், அதன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர்தான் எனவும், தற்போது விவசாயி என்பவன் விவசாயம் செய்யும் பொழுது அவன் காலம் முழுதும் கடன்காரனாக வாழும் நிலைக்கு தள்ளப்படுவதாகும். தற்போது பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்டதாகும். அவர்களின் கால்நடைகள் உயிரிழந்தன எனவும், வீடுகள் சேதமடைந்ததாகும். பாதிக்கப்பட்டவர்களை முகாம்களில் தங்க வைத்துவிட்டு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆளுக்கு ஒரு வேட்டி சேலை, உணவுப் பொட்டலம் கொடுத்துவிட்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்றதாகும். ஆனால் இன்று பாண்டிச்சேரியில் ஒரு மாட்டிற்கு 40,000, நெற்பயிர் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000, சேதமடைந்த வீட்டுக்கு 20,000, குடும்ப அட்டைதாரருக்கு 5,000 பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று வரை சரியான புள்ளி விவரம் எடுக்கவில்லை. யார் யாருக்கு என்ன சேதாரம், என்ன பாதிப்பு என்பது பற்றி புள்ளி விவரம் கிடையாது. ஆனால் எடுத்தவுடன் நடுவண் அரசிடம் 2,000 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகும். தற்போது நடுவண் அரசு 950 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். இவ்வாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் வருகின்ற 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உழவர் பாதுகாப்பு பேரியக்க மாநாட்டில் வடக்கு மாவட்டத்திலிருந்து பெரும் திரளானோர் பங்கேற்பது என்பது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.